சட்டசபையில் ஒரே பகுதியில் இருக்கைகள் அமைக்காததை கண்டித்து சட்டசபைக்கு வந்தும் எந்த நடவடிக்கையிலும் கலந்து கொள்ளாமல் திமுக புறக்கணித்தது. தமிழக சட்டசபையில் இதுவரை கட்சிகளுக்கு ஒரே வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் தற்போது தங்களுக்கு தனித்தனியே இருக்கைகள் ஒதுக்கப்பட்டதாகவும் இதனால் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாக கூறி சபையை புறக்கணிப்பதாக திமுக சட்டசபை கட்சி தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டசபைக்கு வந்த திமுக எம்எல்ஏக்கள் தங்களின் இருக்கைகள் மாற்றி அமைக்கப்படாததை அறிந்ததும் சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதாக வெளிநடப்பு செய்தனர். வேண்டுமென்றே இருக்கைகளை முறையாக வழங்காமல் புறக்கணிப்பதாக முன்னாள் அமைச்சர் வேலு குற்றம் சாட்டினார். எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு உரிய இடங்கள் தந்து முறையாக ஆற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் தொடர்ந்து 2 தினங்களாக எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் அவர்கள் மனுக்கள் மூலமாக கடிதங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். 2 தினங்களாக அந்த கடிதத்தை பெற்ற நம்முடைய பேரவைத் தலைவர்கள் இன்றைக்கு கூட எங்களுக்கு உரிய இடம் ஒதுக்காமல் எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இப்பொழுது இடம் ஒதுக்கவில்லை. எனவே நேற்றைய தினம் அதனை தொடர்ந்து இன்றைக்கும் நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம். எதிர்க்கட்சியான தேமுதிகவிற்கு அடுத்தபடியாக அதிக உறுப்பினர்களை கொண்ட திமுகவிற்கு ஒரே இடத்தில் இருக்கைகள் ஒதுக்கினால் மட்டுமே பாதுகாப்பாக சபை நடவடிக்கையில் கலந்து கொள்ள முடியும் என்று திமுக வலியுறுத்தி வருகிறது.